மத்திய அரசின் திருநங்கை திருநர் பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவில் முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு வழிவகையும் இல்லை என்று கல்கி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12ஆம் தேதி கொண்டு வந்துள்ள திருநர் திருத்த மசோதாவில் திருநங்கைகள் திருநர்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வழிவகை கிடையாது என்றும் இழிவுபடுத்தும் விதமாகவே திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்திருப்பதாகவும் தேசிய திருநர் பேரவையின் உறுப்பினரான திருநங்கை கல்கி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கோயமுத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்கி சுப்பிரமணியம் திருநங்கை திருநர் சமூகத்தின் உரிமைகள் மற்றும் அடையாளத்தை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஆக்ட் 2019 சட்டம் திருநங்கைகள் திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினரின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதில் கூறப்பட்ட இடஒதுக்கீடு திருநங்கை சமூகத்தினருக்கு வீடுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் 2014ஆம் ஆண்டு நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி விஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை திருநங்கை திருநர்கள் சமூகத்திற்கு வழங்கியதாகவும் அதில் சுய அடையாள உரிமை, கல்வி, சட்ட பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை வழங்கியிருந்தது என கூறிய அவர் அதில் பல்வேறு விஷயங்களை மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்று தெரிவித்தார். இந்நிலையில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் வீரேந்திரகுமார் அண்மையில் அறிமுகப்படுத்தியுள்ள சட்ட திருத்த மசோதா திருநங்கை சமூகத்தின் அடையாளத்தையே அளிப்பதாக உள்ளது என குற்றம் சாட்டினார். திருநங்கை மக்களை கடத்தி கட்டாய பிச்சை எடுக்க வைத்தல் அல்லது பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துதல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் திருநங்கைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளுக்கு மிக குறைந்த தண்டனை மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த மசோதாவில் திருநங்கை என்ற மரியாதையான தமிழ் சொல்லுக்கு பதிலாக அரவாணி என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் திருநங்கை என்பது மத சார்பற்ற மரியாதையான அடையாளம், அதுவே அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் திருநங்கை பிரதிநிதிகள் மத்திய அமைச்சகத்தில் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சட்ட திருத்தம் குறித்து அவர்களிடம் எந்த ஆலோசனையும் நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் குறிப்பாக டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் தமிழகத்திலும் விரைவில் போராட்டங்கள் தீவிரமடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்ட திருத்தம் எங்கள் சுயமரியாதையை காயப்படுத்துகிறது, இதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தினார். வணக்கம், நான் கல்கி சுப்பிரமணியம், திருநங்கை சமூக செயற்பாட்டாளர். கடந்த 2019ஆம் ஆண்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அப்போதைய பார்லிமெண்ட் தொடரில் ஒரு சட்டம் ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணாங்க. ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தி அதை சட்டமாக கொண்டு வந்தார்கள். திருநர் பாதுகாப்பு உரிமை சட்டம் 2019 என்ற அந்த சட்டம் திருநங்கைகள் திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினர் இன்டர்செக்ஸ் பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர் மென், டிரான்ஸ்ஜெண்டர் விமென், இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ் ஆகியோரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டமாக கொண்டு வந்ததாக அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். மசோதாவை அறிமுகப்படுத்திட்டு அது யுனானிமஸாக ஒட்டுமொத்த எம்பிக்களுடைய ஆதரவோடு அன்றைய 2019 தொடரில் அது சட்டமாக இயற்றப்பட்டது. ஸோ திருநங்கைகளை திருநம்பிகளை இடைப்பாலினரை பாதுகாக்க ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கிறது. அது பெரும்பாலான காவல்துறையினருக்கு தெரிவதில்லை. அது ஒரு புறம் என்றால், இப்போ சமீபத்தில் கடந்த மார்ச் 13ஆம் தேதி சமூக நீதி மற்றும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தினுடைய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார், மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டாக்டர் வீரேந்திரகுமார் சார் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு அந்த ஏற்கனவே இருக்கிற மசோதா, ஏற்கனவே இருக்கிற பில் அதை சட்டமாக்குனாங்க. அந்த சட்டத்துக்கு அடிஷ்னலாக ஒரு அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வராங்க, திருத்தம் கொண்டு வராங்க. அதை அறிமுகப்படுத்தினார். அந்த திருத்தங்களில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒன்று, அது திருநர் திருநங்கை திருநம்பி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறதையே கொஸ்டின் பண்ணுது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட், நால்சா ஜட்ஜ்மெண்ட், நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா
என்ற வழக்கில் வந்து அப்போ வந்து திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதில் வந்து ஒரு திருநங்கை என்பவள் தன்னுடைய சுய அடையாளத்தை சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக அரசு அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அது தவிர திருநங்கைகளுக்கு திருநம்பிகளுக்கு வந்து பல்வேறு சட்ட உரிமைகள், சட்ட பாதுகாப்பு, சமூக ரீதியான அவர்களை மேம்படுத்த கல்வி, வேலைவாய்ப்பு என்று பல விஷயங்களை அப்போது நால்சா ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவற்றில் இந்த 12 ஆண்டுகளாக அவற்றில் பெரும்பாலானவற்றை நம்மளுடைய அரசு, மற்ற எல்லா அரசுகளும், மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் பெரும்பாலான ரெக்கமெண்டேஷன்ஸை இன்னும் செய்யவே இல்லை. அது ஒரு புறம் இருக்கிறது என்றால், இப்போது மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த திருத்த சட்டம் என்பது மிக மிக திருநர் சமூகத்திற்கு எங்களுடைய அடையாளத்தையே வந்து அளிப்பதாக உள்ளது. அதாவது ஒரு திருநங்கை அப்படின்னு நான் வந்து சமூக நலத்துறை அல்லது வேறு எங்கே நான் சர்டிஃபிகேட், முக்கியமான ஆவணம் மாற்றுவதற்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அவங்கக்கிட்ட, மெடிக்கல் சீஃப் டாக்டர்கிட்ட என்னுடைய பால் உறுப்பை நான் காட்டி அதில் வந்து என்னுடைய அவங்க செக் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க கொடுக்குற லெட்டரை நான் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு பிறகு தான் நான் இதெல்லாமே மாற்றமெல்லாம் பண்ண முடியும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுடைய உடல் உறுப்பை, ஜனன உறுப்பை, பால் உறுப்பை வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஆண் பெண் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு திருநங்கை அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே பல விதமான சமூக சிக்கல்கள் மற்றும் மன அழுத்தங்கள், சமூக அழுத்தங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு அடையாள அட்டை கிடைப்பது கூட மிக மிக கடினமாக தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கிற சட்ட திருத்த மசோதா அது சொல்லுது. அது தவிர திருநர் மக்களுக்கான இடஒதுக்கீடு, வீடுகள், பாதுகாப்பு, கல்வி போன்ற விஷயங்களிலெல்லாம் கவனம் செலுத்தாது. குறிப்பாக இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வர்ற குழந்தைகளை ஃபோர்ஸ்டு பெக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு செக்ஸ் ஒர்க், அதாவது கட்டாய பாலியல் தொழில் மற்றும் கட்டாய பிச்சை எடுக்க வைத்தால் அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை தண்டனை அப்படிங்கிற அந்த தண்டனை கொடுப்பதில் தான் இந்த சட்ட திருத்தம் வந்து முனைப்பாக இருக்கிறது. திருநங்கைகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கொடுக்கலாம், தற்போது என்ன சூழ்நிலை இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியேறுகிற திருநர் மக்களுக்கு, திருநங்கை குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கலாம் என்ற ஸ்ட்ராட்டஜி என்ற ஒரு முனைப்பான திட்டம் எதையும் அறிமுகப்படுத்தாமல் சட்ட ரீதியாக எங்கள் திருநங்கை சமூகத்தை எப்படி தண்டிக்கலாம் என்பதையும் முனைப்பாக வைத்து இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக பார்க்கிறேன், கண்டிப்புக்குரியதாக பார்க்கிறேன். நான் வந்து 6 மாநிலங்கள், நான் கல்கி சுப்பிரமணியம் வந்து 6 மாநிலங்களுக்கு, தென்னிந்திய மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, புதுச்சேரி, இந்த மாதிரி தமிழ்நாடு 6 மாநிலங்களுக்கு நான் வந்து இதே மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்னை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக, திருநர் மக்கள் பிரதிநிதியாக, உறுப்பினராக கடந்த 2024ஆம் ஆண்டு என்னை நியமித்தார்கள். ஜனவரி மாதம் என்னை நியமித்தார்கள். ஆனால் நியமனம் செய்து என்னை போல இன்னும் 5 ரீஜியன்ஸ்க்கு, நார்த் ஈஸ்ட் இந்தியா, இந்த மாதிரி பல்வேறு இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் குழுக்களான 5-6 மாநிலங்களுக்கு ஒரு பிரதிநிதி என்ற வகையில் நாங்கள் 5 பிரதிநிதிகள் இருக்கிறோம். அது தவிர எக்ஸ்பர்ட்ஸ், ஆலோசகர்களும் இருக்கிறார்கள். எங்கள் யாரிடமும் எந்த விதமான ஆலோசனைகள் எதையுமே செய்யாமல், எங்களுக்கு ஒரு தகவல் கூட தெரிவிக்காமல் அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார், அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது எங்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது ஒரு புறம் என்றால், இது எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தின் அடையாளத்தை காயப்படுத்துகிறது, எங்களுடைய சுய மரியாதையை காயப்படுத்துகிற ஒரு சட்ட திருத்தமாக இருக்கிறது. பொதுவாக பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிற, வன்புணர்வு செய்கிற ஆண்களுக்கு, கொலை செய்கிறவங்களுக்கு, கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை, தூக்கு தண்டனை வரைக்கும் இங்கே கொடுக்கப்படுது. ஆனால் ஒரு திருநங்கையை வன்புணர்வு செய்கிற, கொடுமைப்படுத்துகிற ஒரு நபருக்கு இந்த பாதுகாப்பு சட்டம் என்பது அதிகபட்சம் 6 மாதத்திலிருந்து 2 ஆண்டுகள் வரை தண்டனை
என்பதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆனால் ஒரு குழந்தையை ஒரு திருநங்கையோ இல்லை ஒரு திருநங்கை கடத்தி அவங்கள வந்து பாலியல் உறுப்பை அகற்றி அவங்கள வந்து கட்டாய பிச்சை எடுக்க வச்சா, பாலியல் தொழில் செய்ய வச்சா 10 ஆண்டுகள் தண்டனை, 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறத மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பெரிய அளவில் கொண்டு வராங்களே ஒழிய, தற்போது திருநங்கைகளாக தெருவில் பிச்சை எடுக்கிற பாலியல் தொழில் செய்கிற நபர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்று வாழ்க்கையை, மாற்று வாழ்வாதாரத்தை மத்திய சர்க்கார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியே அவங்கக்கிட்ட இல்லை. அதை அறிமுகப்படுத்தவில்லை இந்த பாதுகாப்பு சட்டம். திருநர்களை எப்படி தண்டிக்கலாம் என்பதைத்தான் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் திருநர் சமூகத்தின் பிரதிநிதிகளாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இதே அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும், மெம்பர்கள் எல்லோரும், உறுப்பினர்கள் எல்லோரும், திருநர் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள், மத்திய அரசினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் இதற்கு எதிராக இருக்கிறோம். இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை. மேலும் இது எங்கள் சுயமரியாதையை காயப்படுத்துகிறது. எங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள், கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, எங்களுடைய திருமண அங்கீகாரம் குறித்து எந்தவித அறிவிப்பும் இல்லை. ஆனால் எங்களை தண்டிப்பதற்கே இது முனைப்பாக இருக்கிறது. எனவே இந்த சட்ட திருத்தத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் திரும்ப பெற வேண்டும். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல், அதாவது நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இவர்கள் வந்து இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். டாக்டர் வீரேந்திரகுமார் அவர்கள், மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார், சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அமைச்சர் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும். இது நாடெங்கிலும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு மற்றும் பல்வேறு நகரங்களில் ஏற்கனவே போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. சென்னையிலும் கோவையிலும் விரைவில் இது ஒரு போராட்டமாக வெடிக்கும். இப்போதைய தேர்தல் சூழ்நிலையில் தேர்தல் நடக்கப் போகிறது பல்வேறு மாநிலங்களில். இந்த சூழ்நிலையில் திருநர் மக்களை ஒரு பொருட்டாகவே கருதாமல், எங்களுடைய நலனை சிறிதும் அக்கறை எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வந்து உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அமைச்சர் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தில் எங்களை காயப்படுத்துகிற விஷயங்களை நீக்க வேண்டும் என்று நாங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக இன்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார், திருத்தத்துக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதிகபட்சம் ஒரு திருநங்கையை காயப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற, வன்புணர்வு செய்கிற ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 2 ஆண்டு தண்டனை அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த தடவை அவங்க மாற்றவே இல்லை. ஆனால் ஒரு குழந்தையை கடத்துகிற ஒரு திருநங்கையோ இல்லை வேறு யாரோ அவங்களுக்கு வந்து 10 வருஷம் தண்டனை, அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி செக்ஸ் ஒர்க் பண்ண வச்சா, பிச்சை எடுக்க வச்சா அப்படின்னு இங்கே யாருமே அதை நாங்கள் யாரும் பண்ணுறதே இல்லை. இவங்களாம் ஒன்று அசியூம் பண்ணி, இவங்களாம் ஒன்றை வந்து க்ரியேட் பண்ணி, ஏற்கனவே இருக்கிற பொய்யான வதந்திகளை வந்து இவங்க இன்னும் பெருசு பண்ணி இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரவாணிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அது உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் அரவாணிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இவங்க வந்து அரவாணிங்கிற வேர்டை இந்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. சட்டத்திருத்தத்தில் திருநங்கைங்கிற வேர்டு யூஸ் பண்ணலை, அரவாணிங்கிற வேர்டு தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அப்டேட்டே ஆகாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு பார்வையில் இவங்க வந்து அரவான் அப்படிங்கிறது நம்ம இந்து மதத்தினுடைய சாமி இல்லைங்களா. கூத்தாண்டவர் கோவிலினுடைய சாமி அரவான். ஸோ அரவான் அப்படிங்கிற அந்த பேர் அரவாணியாக வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்போதைய மாநில டிஜிபி ஸ்ரீதர் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதை வந்து மறுபடியும் இவங்க வந்து கொண்டு வராங்க. இவங்க அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்கங்கிறது ஒன்று. திருநங்கைகளுக்கு பொதுவாக ஒரு இந்து பெயரை வைக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு. திருநங்கை அப்படிங்கிறது ஒரு அழகான தமிழ் பெயர். அது எந்த விதமான மத சாயமோ இல்லை ஜாதி சாயமோ பூசாத ஒரு அழகான பெயர். அதை வந்து ஒஃபிஷியலாகவே நம்ம கெசட்லேருந்து எல்லாத்துலேயும் கவர்மெண்ட்டு, முதலமைச்சர் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு இதுதான் பேர். ஆனால் அவங்க வந்து அரவாணிங்கிற பேரத்தையும் மற்ற மங்கள்முகி, ஜோகப்பான்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க வச்ச பேர் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதையும் வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அது தவிர பார்த்திங்கன்னா இந்த பழைய பாதுகாப்பு சட்டம் 2019 பாதுகாப்பு சட்டத்தில் எங்களுக்காக அதாவது ஸ்காலர்ஷிப் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஸ்காலர்ஷிப்பும் வழங்கலை. திருநர்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் எதுவும் வழங்கலை இது வரைக்கும். அது போலவே ஹவுசிங்,
இப்போ உங்களுக்கே தெரியும் திருநங்கையில் எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, போராடுறாங்க. அவங்களுக்கு மத்திய அமைச்சகத்தினுடைய ஹவுசிங் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி 2010 நால்சா ஜட்ஜ்மெண்ட்டில் இது இருக்குது. 2014 உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்தது. 12 ஆண்டுகளாயும் இன்னும் இடஒதுக்கீடு பற்றி எந்த பேச்சும் கிடையாது. திருநங்கைகளும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க, பெண்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு குடும்பம், குழந்தை, கணவன் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும். ஆனால் எங்களுடைய திருமணம் குறித்தும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கும் குழந்தையை வளர்த்தி ஒரு சாதாரண பெண் போல் வாழணும்னு இருக்கும். எப்போதுமே நாங்கள் பிச்சைக்காரர்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? ஆனால் அதை பற்றியும் இந்த சட்டம் திருத்தம் எதுவுமே சொல்லலை. திருநங்கைகளை தண்டிக்கிறத பற்றி மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்களே தவிர, இவர்கள் இப்போ ஒரு திருநங்கை வீட்டை விட்டு வெளியில் வந்தால் அப்படின்னா அந்த குழந்தை வெளியில் வந்துச்சு, இல்லை ஒரு இளம் திருநங்கை வீட்டினால் துரத்தப்படுகிறாள் என்றால் அவளை பாதுகாக்க அவளுக்கு ஒரு மாற்று வாழ்வாதாரம், ஒரு இருப்பிடம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குற எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியோ திட்டமோ இல்லை அரசுக்கிட்ட. மாறாக அந்த திருநங்கை எப்படி தண்டிக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. ஸோ இவங்க கரிமா கிரே என்ற பெயரில் தங்கும் விடுதிகள் தொடங்கியிருக்காங்க சில மாநிலங்களில். புதுச்சேரியில் இருக்குது, அது தவிர டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, இன்னும் சில மாநிலங்களெல்லாம் இருக்குது, அஸ்ஸாம்லங்கெல்லாம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு துரத்தப்படுற திருநங்கைகள் தங்கிறதுக்கு. இவங்க வீட்டை விட்டு துரத்தப்படுற திருநங்கைகள் தங்கிறதுக்கு வீடு கட்டுறாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயமே நடக்காமல் இருக்க பெற்றோர்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரி சட்டம் இதுவெல்லாம் இவங்க இன்னும் சரியாக கொண்டு வரல. ஒரு ப்ராப்ளம் ஆன பிறகு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்களே ஒழிய, ப்ராப்ளமே ஆகாமல் தடுக்கிறது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இவங்க வரல. நாங்கள் பல முறை மத்திய அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம், அமைச்சகத்துக்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் ஒரு மத்திய அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினராக இருந்தாலும் எங்களுடைய மக்களினுடைய நலனுக்காக இந்த சட்டத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஆமாம் சார். திருநங்கைகள் ஒரு சில திருநங்கைகள் கட்டாயமாக இளம் திருநங்கைகளை சிலர் ஃபோர்ஸ் பண்ணி பெக்கிங் பண்ண வைக்கிறாங்க, பாலியல் தொழில் செய்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி செய்கிறதில்ல, அதையும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ இது ஒரு மைனாரிட்டி சமூகமாக இருக்கிறங்காட்டி ஒருவர் தப்பு பண்ணுனா எல்லாரும் மோசம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. ஒரு திருநங்கை பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர்கிட்ட ரகலை பண்ணால் இவங்களே இப்படித்தான் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில் தான் இது இருக்குது. இப்போ எத்தனையோ திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, லாயர்ஸ் இருக்கிறாங்க. நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து, கார்னல் யூனிவர்சிட்டி, பிரிட்டிஷ் கொலம்பியா யூனிவர்சிட்டி, அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஒஃபிஷியல் கெஸ்ட்டாக 2010 ஒபாமா கவர்மெண்ட் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனையாளர்களாக இருக்கிறோம். நர்த்தகிங்கிற படத்தில் நான் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறேன். ஸோ சினிமாவாகட்டும், கலையாகட்டும், சட்டமாகட்டும், மருத்துவமாகட்டும், எல்லா துறையிலையும் திருநங்கைகள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்தி கொண்டு மேலோங்கி சுயமரியாதையோடு வாழ முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் திருநங்கைகள் கடத்தல் பண்ணனா அவங்களுக்கு இவ்வளவு ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிறத முனைப்பாக இருக்கிற இந்த சட்டமும் அமைச்சகமும் எங்களை மேம்படுத்துகிற, எங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கையை கொடுக்க தவறுகிறது. அதைத்தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன் சார்.